படிச்சு அதற்கு தகுந்தாப்புல அங்க நாங்க பேசினாதான் அவர் எங்களுக்கு மார்க்கே போடுவார். அது அப்படி எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இதை ஒரு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் எங்களை அழைத்து அழைத்து அது மாதிரி தலைப்பில் பேச சொல்லி இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்கள் பேசுவதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு தான் என்பதை நான் பெருமையோடு எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்வேன். நான் இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது மாணவ செல்வங்க நீங்களாம் வந்திருக்கீங்க. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல படிப்புல அதிகமாக நீங்க கவனத்தை செலுத்துங்கள். இந்த வயது என்பது படிப்பு 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 அதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முத்தமிழர் கலைஞருடைய அந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஆசை. ஏன்னா அவர் தான் சொல்வார், நாம் எல்லாம் பெரியாருடைய பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பிகள், நாமெல்லாம் என்றைக்குமே பிரிக்க முடியாத இருவண்ண கொடிகள் என்று சொன்னக்கூடிய நம்முடைய முத்தமிழர் கலைஞர். அவருடைய புகழை பாராட்டுகின்ற விதமாக ஏன் முத்தமிழர் கலைஞருடைய புகழை நாம் பாராட்ட வேண்டும்? வருகை தேர்ந்திருக்கின்ற மாணவர்கள் அரசியல்லாம் விட்டுருங்க. நாங்க இந்த கட்சி, நாங்க அந்த கட்சி, நாங்க அமைச்சர், இங்க மேல இருக்கலாம் மக்கள், இதெல்லாம் விட்டு விடுங்கள். இதையெல்லாம் தாண்டி முத்தமிழர் கலைஞர் அப்படின்னா யார் அப்படிங்கும் போது நீங்க முதல்ல நீங்க கேட்க வேண்டியது உங்க வீட்டுல இருக்கிற உங்க தாத்தா பாட்டி கிட்ட, அதுக்கப்புறம் உங்க பெற்றவங்கள்ட்ட நீங்க கேட்கணும். இந்த கலைஞர் கலைஞர் சொல்றாங்களே, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கு ஒரு மின்சாரம் என்ற அந்த வசதி போய் சேருது. அதற்கு காரணம் யார்? 1966ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா நகர பகுதியில் நம்ம கரண்ட் இருக்கும் வீட்டுல, அதுலயும் ஒரு சில வீட்டுக்கு இல்லாமலே இருக்கும். ஆனால் 67க்கு பிறகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் குடிசைக்கு ஒரு விளக்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் எப்படியாச்சும் மின்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். குறிப்பாக 1974க்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மின்சார அந்த கனெக்ஷன் கரண்ட் வந்துச்சுன்னு அது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தமிழர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனா 66 வரைக்கும் நமக்கு ஒட்டுமொத்த உற்பத்தியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 மில்லியன் யூனிட் தான். ஆனா 2010 நம்ம கணக்கெடுக்கும் போது கிட்டத்தட்ட 72,000 மில்லியன் யூனிட் இன்னைக்கு நாம உற்பத்தி செய்யறோம் என்று சொன்னால் அதற்கு அந்த திட்டத்தை எல்லாம் வகுத்து தந்தவர் முத்தமிழர் கலைஞர். ஆக அந்த வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட அரசுன்னு சொல்றோம் பாத்தீங்களா. நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இருந்த மெகாவாட்டோட அளவு பாத்தீங்கன்னா 32,000 சொச்ச மெகாவாட் தான். இந்த 3 வருஷத்துல ஏறத்தாழ 4,000 மெகாவாட் அதிகப்படுத்தி இருக்கின்றோம். உற்பத்தியை நாங்கள் அதிகப்படுத்திருக்கோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனை. ஆக இப்படி ஒவ்வொரு திட்டத்தையா நம்ம கொண்டு வரும்போது நமக்கான ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதெல்லாம் சீர்கெடுத்துறாங்க. அதுதான் கஷ்டமா இருக்கின்றது. ஒரு வளர்ச்சிக்காக ஒரு தொலைநோக்கு பார்வைக்காக நாம் கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த ஆட்சியில வரவங்க அதை உன்னிப்பாக கவனிச்சு இதை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தானே, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். உண்மையே சொல்ல பெருமையா கூட நான் சொல்ல